Hi students, welcome to our channel. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் 2025 கான இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस என்னென்னு பார்க்க போறோம். இத பார்க்கிறதுக்கு முன்னால நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணிட்டு மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்க. வாட்ஸ்அப் சேனல் என்ன டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கோம். சரி ஓகே, இப்போ இந்த 12th காமர்ஸ்க்கு இருக்கக்கூடிய இந்த முக்கியமான ப்ராப்ளம்ஸ் ஒவ்வொரு சாப்டர் क्वेश्चंस ஒவ்வொரு சாப்டர்லயும் என்னென்ன 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் क्वेश्चन சொல்லிறேன். ஸோ தயவு செஞ்சு இதில் எந்த கொஸ்டினையும் ஒமிட் பண்ணாமல் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கிறங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபுல் மார்க் கூட என்ன பண்ணலாம், ஸ்கோர் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் சாப்டர் 1ல 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. வாட் இஸ் மேனேஜ்மெண்ட்? மேலாண்மை என்றால் என்ன? வாட் டு யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? மேற்பார்வை வீச்செல்லை என்பதன் பொருள் யாது? 3 மார்க்ஸ். டிஃபைன் த டேர்ம் மேனேஜ்மெண்ட். மேலாண்மை வரைவிலக்கணம் தருக. டிஃபரன்ஷியேட் மேனேஜ்மெண்ட் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன். மேலாண்மையை நிர்வாகத்திலிருந்து வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் த பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். நவீன மேலாண்மை கோட்பாடுகளை விவரி. நெக்ஸ்ட் சாப்டர் 2 மார்க்ஸ். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் பிளானிங். திட்டமிடுதல் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை கண்ட்ரோலிங்? கட்டுப்படுத்துதல் என்றால் என்ன? 3 மார்க்ஸ். லிஸ்ட் அவுட் த மெயின் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் முதன்மை பணிகளை பட்டியலிடுக. 5 மார்க். எக்ஸ்பிளைன் த வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட். மேலாண்மையின் பல்வேறு பணிகளை விளக்குக. சாப்டர் 3ல 2 மார்க்ஸ். டிஃபைன் MBO. குறியிலக்கு மேலாண்மை என்றால் என்ன? பிரிங் அவுட் த மீனிங் ஆஃப் MBE. விதிவிலக்கு மேலாண்மையின் பொருளை எடுத்து கூறுக. சாப்டர் 3ல 3 மார்க்ஸ். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் MBO? குறியிலக்கு மேலாண்மையின் இயல்புகளை எழுதுக. 5 மார்க்ஸ். வாட் ஆர் த மேஜர் அட்வான்டேஜஸ் ஆஃப் MBO? குறியிலக்கு மேலாண்மையின் முக்கிய நன்மைகள் யாவை? வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் MBE? விதிவிலக்கு மேலாண்மையின் நன்மைகள் யாவை? சாப்டர் 4ல 2 மார்க்ஸ். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த ஃபினான்சியல் மார்க்கெட். நிதிச்சந்தை பற்றி குறிப்பு வரைக. வாட் இஸ் டெப்ட் மார்க்கெட்? கடன் சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த ஸ்பாட் மார்க்கெட்? உடனடி சந்தை என்றால் என்ன? 3 மார்க்ஸ். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் த செகண்டரி மார்க்கெட். இரண்டாம் நிலை சந்தை சிறுகுறிப்பு வரைக. டிஃபரன்ஷியேட் ஸ்பாட் மார்க்கெட் ஃப்ரம் ஃபியூச்சர் மார்க்கெட். உடனடி சந்தையை எதிர்கால சந்தையிலிருந்து வேறுபடுத்துக. 5 மார்க்ஸ். எனுமரேட் த டிஃபரண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபினான்சியல் மார்க்கெட்ஸ். பல்வேறு வகையான நிதி சந்தைகளை விவரிக்க. நெக்ஸ்ட் சாப்டர் 5 2 மார்க்ஸ். வாட் இஸ் த கேபிட்டல் மார்க்கெட்? மூலதன சந்தை என்றால் என்ன? ரைட் அ நோட் ஆன் OTCEI. OTCEI சிறுகுறிப்பு வரைக. சாப்டர் 5ல 3 மார்க்ஸ். வாட் ஆர் த வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? எக்ஸ்பிளைன். மூலதன சந்தையின் பல்வேறு வகைகள் என்ன? 5 மார்க். டிஸ்கஸ் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அ கேபிட்டல் மார்க்கெட். மூலதன சந்தையின் சிறப்பு இயல்புகளை விவாதிக்க. சாப்டர் 6ல 2 மார்க்ஸ். டிஃபைன் த டேர்ம் மணி மார்க்கெட். பணச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் த கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? அரசு பத்திரங்கள் சந்தை என்றால் என்ன? 3 மார்க்ஸ். வாட் ஆர் த ஃபீச்சர்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸ்? கருவூல ரசீதின் பொது இயல்புகள் யாவை? who are the participants of the money market? பணச்சந்தையில் ஈடுபடும் பங்கேற்பாளர்கள் யாவர்? What are the features of a certificate of deposit? வைப்பு சான்றிதழின் இயல்புகள் யாவை? Sub 6ல 5 மார்க். டிஃபரன்ஸ் பிட்வீன் மணி மார்க்கெட் அண்ட் கேபிட்டல் மார்க்கெட். பணச்சந்தை மற்றும் மூலதன சந்தை வேறுபடுத்துக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் மணி மார்க்கெட். பணச்சந்தையின் சிறப்பு இயல்புகள் யாவை? சாப்டர் 7 2 மார்க்ஸ். டிஃபைன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தை என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை ரெமிசியர்? துணை தரகர் என்றால் யார்? ஹூ இஸ் கால்டு புரோக்கர்? தரகர் என்று யாரை அழைக்கப்படுகிறார்கள்? சாப்டர் 7ல 3 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் புல் அண்ட் பியர். காளை மற்றும் கரடி விளக்குக. எக்ஸ்பிளைன் ஸ்டாக் அண்ட் லேம்டக். மான் மற்றும் முடவாத்து விளக்குக. 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். பங்குச்சந்தையின் பணிகளை விளக்குக. சாப்டர் 8ல 2 மார்க்ஸ். ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் செபி. செபி பற்றி சிறுகுறிப்பு வரைக. வாட் இஸ் டிமேட் அக்கவுண்ட்? புறத்தோற்றமற்ற பத்திர கணக்கு என்றால் என்ன? 3 மார்க்ஸ். வாட் இஸ் மென் பை டிமெட்டீரியலைசேஷன்? புறத்தோற்றமற்ற பத்திரங்கள் என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை இன்சைடர்ஸ் ட்ரேடிங்? உள்வழி பத்திரங்கள் என்றால் என்ன? 5 மார்க்ஸ். வாட் ஆர் த ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் செபி? செபியின் பணிகளை விவரி. சாப்டர் 9 அடுத்தது 2 மார்க்ஸ். கிவ் த மீனிங் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளம் என்றால் என்ன? ஸ்டேட் 2 ஃபீச்சர்ஸ் ஆஃப் HRM. மனிதவள மேலாண்மையின் இயல்புகளில் ஏதேனும் 2 கூறுக. 3 மார்க்ஸ். டிஃபைன் த டேர்ம் HRM. மனிதவள மேலாண்மையின் வரைவிலக்கணம் தருக.
வாட் இஸ் த சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ்? மனித வளத்தின் முக்கியத்துவம் என்ன? 5 மார்க்ஸ். எலாபரேட் ஆன் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் HRM. மனிதவள மேலாண்மையின் மேலாண்மை பணிகளை கூறுக. எக்ஸ்பிளைன் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ். மனித வளத்தின் சிறப்பியல்புகளை விளக்குக. சாப்டர் 10ல 2 மார்க்ஸ். வாட் இஸ் ப்ரொமோஷன்? பதவி உயர்வு என்றால் என்ன? வாட் இஸ் மென் பை போச்சிங்? புறம்பான திறன் மற்றும் ஆற்றல் கொண்ட நபரை வேட்டையாடுவது என்றால் என்ன? 3 மார்க்ஸ். டிஃபைன் த டேர்ம் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பின் வரைவிலக்கணம் தருக. ஸ்டேட் த ஸ்டெப்ஸ் இன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் அவுட்சோர்சிங். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புறத்திற நீட்டல் படிநிலைகளை கூறுக. சாப்டர் 10ல 5 மார்க்ஸ். எக்ஸ்பிளைன் த எக்ஸ்டர்னல் சோர்சஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட். ஆட்சேர்ப்பு முறையில் உள்ள புற வளங்களை விளக்குக. சரியா? ஸோ 10 சாப்டர்ஸ்க்கு உண்டான இம்பார்ட்டன்ட் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கேன். ஒரு சில டிஸ்ட்ரிக்ட்ஸில் வந்து 9 சாப்டர்ஸ் இருக்கும் போர்ஷனில். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்டினுடைய போர்ஷன் என்னவோ அதுக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை காமனாக படிச்சுக்கோங்க. சரியா? சரி, ஓகே. இப்போ நம்ம கவர்மெண்ட் ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ஸோ இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட் 2025 காமர்ஸ்க்கான ஒரு ஒரிஜினல் கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பர். சரியா? இது 50 மார்க்ஸ்க்கு நடந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ 1 மார்க் பார்த்தீங்கன்னா 10 1 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க இதில் டோட்டலாக. ஸோ இது ஒரு டிஸ்ட்ரிக்டினுடைய கொஸ்டின் அஃபிஷியலான கொஸ்டின் பேப்பர். அதே கொஸ்டின் பேப்பருடைய தமிழ் மீடியம் இது. சரியா? தமிழ் மீடியத்துக்கான கொஸ்டின் பேப்பர் இது. ஸோ ரெண்டுமே நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணலாம். எந்த அளவுக்கு நம்ம கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்லேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்றத ஒரு தடவை கோத்ரூ பண்ணலாம். ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா வாட் யூ மீன் பை ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்? ஹூ ஆர் த பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்? வாட் இஸ் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் மார்க்கெட்? வாட் இஸ் மீன் பை ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்? ரைட் எனி 2 அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் செபி? வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ்? இது வந்து உங்களுக்கு கிரியேட்டிவாக கேட்டிருக்காங்க. சரியா? இதே தான் உங்களுக்கு தமிழ் மீடியம்லையும் அதே கொஷின்ஸை பார்த்துக்கோங்க, என்னென்ன கொஷின்ஸ் கேட்டிருக்காங்கன்றத. நெக்ஸ்ட் 3 மார்க் கொஷின்ஸ் பார்ப்போம். 3 மார்க் கொஷினில் லிஸ்ட் அவுட் த 3 ப்ராசஸ் ஆஃப் MBO, வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட், டைப்ஸ் ஆஃப் ட்ரெஷரி பில்ஸு, டாக்குமெண்ட்ஸ் ரெக்வயர்ட் ஃபார் டிமேட் அக்கௌண்ட், புல் அண்ட் பியர். இது எல்லாமே கொடுத்த இம்பார்ட்டன்ட் கொஷின்லேருந்து கேட்டிருக்காங்க. அதே தான் தமிழ் மீடியமுக்கும் பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ 5 3 மார்க் 3 மார்க்கில் 5 கொஷின்ஸுமே அட்டன் பண்ண முடியும். 5 மார்க்கில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், வேரியஸ் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட், ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ், அதுக்கப்புறம் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் பவர்ஸ் ஆஃப் செபி, டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அண்ட் கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச். எல்லா 5 மார்க்குமே அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த கொஷின் பேப்பர் பொறுத்த வரைக்கும் சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். இதே போல் உங்கள் டிஸ்ட்ரிக்டும் கண்டிப்பாக சென்டம் ஸ்கோர் பண்ணுற மாதிரி தான் உங்களுக்கு கொஷின் வரும். ஸோ யாரும் ஒரி பண்ண வேணாம். இந்த இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாத்தையும் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. சரியா? தேங்க்யூ.